சுவையான எக் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பொதுவாகவே ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவுமே நம்ம கை பக்குவத்தோடு நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வானொலி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீர் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப கிளறி விட வேணாம். ஏன்னா பன்னீர் உடஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. லைட்டாக 2 குலுக்கு அங்கிட்டு ஒரு பெரட்டு இங்கிட்டு ஒரு பெரட்டு பெரட்டி நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பன்னீர் சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துருச்சு. அடுத்தது ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் கை தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்தா தான் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கடுகு சேர்த்துட்டு நம்ம நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி இஞ்சி பூண்டு இல்லாததுனால நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலங்க. இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா பொன்னிறமாக வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா கேரட்டும் பீன்ஸும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நல்ல கேரட்டையும் பீன்ஸையும் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டைக்கோசையும் அதை கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கிறேன். நான் அதிகமாக சேர்த்துக்கலங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, இது 3 தான் சேர்த்துருக்கேன். இது 3ம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இந்த காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வணக்கிட்டு லைட்டாக காயெல்லாம் ஒதுக்கிட்டு அதுலேயே ஒரு 2லேருந்து நான் நான் எடுத்துருக்க அளவு 1 கப் அளவு சாப்பாட்டுக்கு 3 முட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முட்டை பிடிக்கணும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிருக்கேன். லைட்டாக அதுக்கு உப்பு, அதுக்கப்புறம் மேலாப்பில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து லைட்டாக அந்த முட்டையை கலந்ததுக்கப்புறமா காயோட அப்படியே ஒன்றா சேர்த்து நம்ம பரட்டி விட்டோம் அப்படின்னா தான் காய் முட்டை எல்லாம் ஒன்றா கலந்து வரும். இல்லாட்டினா முட்டை மட்டும் தனியாக வந்துடும். அதனால் காயையும் முட்டையும் போட்டு நல்லா நான் பரட்டிட்டேன். நல்லா பரட்டினதுக்கப்புறமா உங்கள்கிட்ட சாஸ் எது இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டிலேயே செய்கிறனால சாஸ்லாம் தேவையில்லைங்க. நான் சாஸ்லாம் சேர்க்கலை. நான் இப்போ சாதத்தை நல்லா காலையில் வடித்த சாதம் இது. ஸோ நல்லா அதை உதிரி உதிரியாக எடுத்து விட்டு இதோட போட்டு நல்லா கலந்துக்கிறேன். சாதம் வடிக்கிறவங்களா இருந்தால் உப்பு சேர்க்க தேவையில்லைங்க. சாதம் குக்கரில் வைக்கிறவங்களா இருந்தால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். சாதத்தை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிளகுத்தூள் சேர்த்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதையும் இது கூட சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா லைட்டாக மல்லித்தலை இருந்துச்சுன்னா தூவி விட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க. அட்டகாசமான எக் பன்னீர் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு கொடுங்க எல்லாத்துக்கும். கண்டிப்பாக இனி ஹோட்டலில் நீங்கள் ஃப்ரைட் ரைஸே வாங்கி சாப்பிட மாட்டீங்க. டக்குன்னு 10 நிமிஷத்தில் சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். சுட சுட சாதம் வடித்தாலும் செஞ்சுக்கலாம், பழைய சாதம் மீதமானாலும் நம்ம செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியை பார்க்குறதுக்கு சுதா சசி விலாக்ஸை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.